பாட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம துவா ஓதிக்கலாம். ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா. நமது நபியின் பிறப்பு நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபு நாட்டில் உள்ள மக்காங்கிற ஊரில் கிபி 571 ரபியுல் அவ்வல் பிறை 12 திங்கக்கிழமை பிறக்கிறாங்க. அவங்க பிறந்த அந்த நாள் மனித வரலாற்றிலே மிகவும் சிறப்புக்குரிய நாள். அதே மாதிரி அங்கே உள்ள அந்த மக்காங்கிற நகரத்தில் உள்ள பைத்துல்லாவும் சிறப்பு வாய்ந்த ஒரு இடமாக இருக்குது. சரி, இந்த மக்கால நமக்கு மேற்கு திசை மிகவும் தொலைவில் கடல் கடந்து இருக்குது. இந்த பாடத்தோடைய கொஷின் என்ன அப்படின்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே எப்போது பிறந்தாங்க. அடுத்த பாடம் நமது நபியின் வம்சாவளி. நபியோடைய வம்சம் இந்த முழு உலகத்து விட மிகவும் சிறப்பாகவும் மேன்மை மிக்கதாகவும் இருந்திருக்கு. சரிங்களா, இந்த விஷயத்தை அவங்கள எதிர்க்கக்கூடிய மக்கத்து காஃபிர்களும் இன்னும் அவங்களுடைய எதிரி கூட ஒத்துக்குவாங்க. அவங்களுடைய குடும்பம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, அதை யாராலுமே மறுக்க முடியாது. ஏன் இன்னும் சொல்லப்போனால் அபு சுஃபியான் ரலி அவங்க குஃப்ருடைய நிலைமையில் இருக்கும்போது ரோம் நாட்டு மன்னருக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, இந்த விஷயத்தை ஒத்துக்கிட்டாங்க. அதாவது நபி மீது எந்த குறையுமே அவங்க சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவங்க கொண்டு வந்த மார்க்கத்தை தான் அவங்களால என்ன பண்ண முடியலை, ஏற்றுக்க முடியாமல் அவங்க இருந்திருக்காங்க. இப்போ நம்ம நபியோடைய தந்தை வழி வம்சாவளியை நம்ம பார்க்கலாம். அதாவது நபியிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். முஹம்மது பின், அந்த பின் வரும் அப்படின்னா அவங்களுடைய தந்தை பேரும் கூட வரும். சரிங்களா, முஹம்மது பின் அப்துல்லா பின், அதாவது அப்துல்லாவுடைய மகன் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சரிங்களா, அப்படி தான் வரும். அடுத்து அப்துல்லா பின் அப்துல் முத்தலிஃப் பின் ஹாசிம் பின். கவனிக்க வேண்டியது அந்த போல்டாக க்ரீன் கலரில் மார்க் பண்ணியிருக்கு இல்லையா, அதை அப்படியே கண்டினியூவாக அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. சரிங்களா, இப்போ நான் திரும்பவும் அதை சொல்கிறேன். முஹம்மது பின் அப்துல்லா பின் அப்துல் முத்தலிஃப் பின் ஹாசிம் பின் அப்துல் முனாஃப் பின் குஸை பின் கிலாஃப் பின் முர்ரா பின் கஅப் பின் லுவாய் பின் ஆலிப் பின் ஃபஹ்ரு பின் மாலிக் பின் நல்ர் பின் கினானா பின் ஹுஜைமா பின் முத்ரிகா பின் இல்யாஸ் பின் முலர் பின் நஜ்ஜார் பின் மஅத் பின் அத்னான். இது எங்கே வரை முடியும்னா, அதாவது இப்ராஹிம் நபியோடைய மகன் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்லேருந்து அந்த வம்சாவளி வரும். சரிங்களா, இப்போ தாய் வழி வம்சாவளியை பார்க்கலாம். முஹம்மது பின் ஆமினா பின் தஹ்வப் பின் அப்து பின் முனாஃப் பின் ஜுஹ்ரா பின் கிலாஃப். இதிலிருந்து புரிவது என்னவெனில், கிலாஃப் பின் முர்ராவில் நபியோர்களுடைய தாய் தந்தையின் வம்சாவளி ஒன்றாக சேருது. சரிங்களா, இது அந்த பாடத்துடைய கொஷின் என்ன அப்படின்னு சொன்னால், அன்னலாரின் தந்தை வழி வம்சாவளியை கூறுக. அன்னலாரின் பெற்றோரின் வழி எங்கிருந்து ஒன்று சேருகிறது. அவங்க வாப்பா அம்மாவுடைய அந்த வம்சாவளி எங்கே ஒன்று சேருது. இதான் 2 கொஷின். ஓகேங்களா, அடுத்த பாடம் நமது நபியவர்களுடைய குடும்பம். அதாவது மக்கால பலதரப்பட்ட கோத்திரங்கள்ல இருக்குது. அதில் மிகவும் கண்ணியம் வாய்ந்த கோத்திரம் எது அப்படின்னு சொன்னால் குறைஷி கோத்திரம் தான். அந்த கோத்திரத்திலுடைய மக்கள் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, காபாவில் உள்ள சேவைகள்லாம் செஞ்சு வந்திருக்காங்க. அந்த அரபகமே அந்த கோத்திரத்து மீது அதாவது மரியாதை வச்சுட்டு வந்திருக்காங்க. அந்த கோத்திரத்தில் தான் யார் பிறக்கிறா, நம்மளுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிறாங்க. இந்த கோத்திரத்திலே ரொம்பவும் பிரபலமான ஒரு மனிதர் யார் அப்படி சொன்னால் குஸை. சரிங்களா, அந்த கோத்திரத்தோடைய தலைவராக இருந்திருக்காங்க. அவங்களுடைய பணி என்ன அப்படின்னு சொன்னால், ஹஜ்ஜுடைய காலத்தில் வரக்கூடிய ஹாஜிகளுக்கு விருந்தளிப்பாங்க. அதாவது 3 நாள் விருந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி குஸையுடைய வாரிசுகளின் ஹாசிம் என்பவரும் ரொம்பவே பிரசித்தி பெற்றவங்க தான். அவங்க அவங்களுக்கு மக்கள்கிட்ட ரொம்ப மதிப்பு இருந்திருக்கு. சரிங்களா, அவங்க எப்படின்னா பெரும் வீரராகவும் கொடை வள்ளலாகவும் இருந்திருக்காங்க. எந்த அளவுக்கு கொடை வள்ளலாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஒரு தடவை நாட்டில் பஞ்சம் ஏற்பட்டுச்சு. அந்த சமயம் அவங்க ஹாசிம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், நிறைய தானியங்களை வாங்கி என்ன பண்ணியிருக்காங்க, தர்மமாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹாசிம் அவர்களுக்கு நிறைய ஆம்பளை பசங்க இருந்திருக்காங்க. அவங்களில் பிரசித்தி பெற்றவங்க தான் யார், அப்துல் முத்தலிஃப். இவங்களும் தம் மக்களுக்கு தலைவராக இருந்திருக்காங்க. அப்போ ஒரு தடவை அரபு நாட்டில் தண்ணீர் மிகவும் குறைவாக தான் இருந்திருக்கு.
குறைவு தான். அப்போ வந்து ஜம்ஜம் கிணத்தை வந்து அல்லாஹ்வுடைய மாபெரும் அருள் கொடை அப்படி தானே. அந்த கிணற வந்து மூடப்பட்டுருச்சு, அது வந்து மண்ணால் மூடப்பட்டு கிடந்திருக்கு. அப்போ வந்து எந்த எந்த இடத்துல அந்த ஜம்சம் இருக்குது கிணறு இருக்குன்னே யாருக்கும் தெரியாமல் இருந்திருக்கு. அப்போ அப்துல் முத்தலிஃப் அவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய முயற்சி எடுத்து அந்த கிணற வந்து கண்டுபிடிச்சி சுத்தம் செஞ்சு மக்காவாசிகளுக்கு வந்து தண்ணீர் கஷ்டத்தை வந்து தீர்த்திருக்காங்க. இதன் காரணமாக மக்களிடத்தில் வந்து அப்துல் முத்தலிஃப் அவங்களுக்கும் மிகப்பெரிய மரியாதை இருந்திருக்கு. அதே மாதிரி அப்துல் முத்தலிஃப் அவங்களுக்கும் ஆண் மக்கள் வந்து நிறைய பேர். அவங்களில் இறுதியானவங்க லாஸ்ட் மகன் தான் யார்? அப்துல்லா. அதாவது யாருன்னா நம்மளோட நபியோடைய வாப்பா, சரிங்களா. நபியோடைய அம்மா பேர் என்ன அப்படின்னு சொன்னால் ஆமீனா அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து பிறக்கிறதுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி தான் அவங்களுடைய வாப்பா அப்துல்லா அவர்கள் வந்து மஃபாத்தாராங்க. நபி அவர்கள் வந்து பிறந்த செய்தியை அவங்களுடைய முத்தாப்பா அதாவது அப்துல் முத்தலிஃப் அவங்கள்ட்ட வந்து கிடைச்சோன்னே அவங்க ரொம்பவே சந்தோஷம் அடைகிறாங்க. அந்த செய்தி அவங்களுக்கு வந்து தெரிஞ்சோன்னே அப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய பேரனை தூக்கிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக தூக்கிக்கிட்டு காபத்துல்லா அங்கே சென்று என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் துவா செய்கிறாங்க. அதே மாதிரி 7ஆம் நாள் அக்கீக்கா கொடுக்குறாங்க. அந்த அக்கீக்காவில் எல்லாத்துக்குமே விருந்து கொடுக்குறாங்க. அப்போ தான் என்ன பண்ணுறாங்க, முஹம்மதுங்கிற பேரை வைக்கிறாங்க. அப்போ மக்கள்லாம் கேட்குறாங்க, அதாவது அதுக்கு முன்னாடி யாருக்குமே அந்த பேர் கிடையாது, சரிங்களா. அப்போ வந்து டிஃப்ரெண்ட்டாக வச்சோன்னே ஏன் இந்த பேர் வைக்கிறீங்கன்னு எல்லா மக்களும் கேட்கும் போது அப்போ வந்து அப்துல் முத்தலிஃப் அவங்க சொல்கிறாங்க, என்னுடைய பேரனை வந்து உலகம் முழுக்க பேசப்படுறத நான் வந்து விருப்பப்படுறேன், அதனால தான் இந்த பேரை நான் வந்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. இது மாதிரி அல்லாஹ் அவங்களுடைய ஆசையை வந்து பூர்த்தி செஞ்சுட்டான். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் ஸலவாத்தை வந்து நம்ம அதிகமாக சொல்லக்கூடியவங்களாக இருக்கணும். இந்த பாடத்துடைய கொஷின் என்ன அப்படின்னு சொன்னால், ஹாசிம் என்பவர் யார்? மூடப்பட்ட ஜம்ஜம் கிணற்றை கண்டுபிடித்தவர் யார்? அப்துல் முத்தலிஃப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முஹம்மது என்ற பெயரை ஏன் வைத்தார்கள்? இந்த 3 கொஷின் தான் இந்த பாடத்துடைய கேள்விகள். இது வந்து ஃப்ரீ முஅல்லமா கோர்ஸ். இதில் வந்து நான் சேரன்னு விருப்பம் உள்ளவங்க, அதாவது ஒன்லி லேடிஸ் மட்டும் இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் குரூப்போடைய லிங்க் வந்து கொடுத்துட்றேன், அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது.